நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் நீர்தாமே எங்களை நடத்துவீராக. உம்முடைய இருதயத்தில் இருக்கிற உம்முடைய வாஞ்சைகளை, ஆசைகளை, தரிசனங்களை நாங்கள் ஜெபமாக இன்றைக்கு ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக, அதில் நடத்துவீராக. தேவ ஆவியானவர் தாமே நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும். இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இதில் கலந்து கொண்டிருக்கிற மக்களையும் ஆசீர்வதித்தருளும். தேவைகளை அறிவீர், பிரச்சனைகளை அறிவீர். கர்த்தாவே, இதையெல்லாம் உம்மிடத்தில் சமர்ப்பிக்க பெரிய விதத்தில் தேவன் எப்படி எங்களுடைய பெரிய பிரச்சனைகளை ஒரு சிறிய பிரச்சனை போல தீர்க்கிறார் என்பதை இன்றைக்கு காண எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். சங்கீதம் 76. ஒவ்வொரு வாரமும் சங்கீதங்களிலிருந்து வேத வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து போய்த்து வருகிறோம் இல்லையா. வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்கும்போது அதில் ரொம்ப பலன் இருக்குது. பொதுவாக ஜெபம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனங்கள் ஒரு குறுகிய ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இருக்காங்க. என்ன ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளைகள் ஆசீர்வதியும், பேர பிள்ளைகள் ஆசீர்வதியும், எங்கள் சபையை ஆசீர்வதியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 2 நிமிஷம் ஜெபம் பண்ண பிறகு ஸ்டக் ஆகிடுவாங்க. எவ்வளோ நாள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஜெபத்தில் என்ன சொல்கிறது, என்ன ஜெபிக்கிறது தெரியாமல் போயிடுது. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த மெத்தடை ஏன் கற்றுறோன்னா, இது ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபிக்கும் போதும் வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கும் போது வசனம் உங்களை புது புது வழிகளில் கொண்டு போகும். நீங்களே இது என்னுடைய தேவைன்னு உணராத இருப்பீங்க. ஒரு வேளை அதை பற்றி யோசித்து கூட இருக்க மாட்டீங்க. ஒரு பர்டிகுலர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து யோசிக்காமல் இருந்திருப்பீங்க. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் அதை காமிப்பார். அதனால் ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போதும் வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ரிஜுவனேட்டிங்காக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்களை பற்றி ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தருடைய இருதயத்திலேருந்து வர்ற காரியங்களை பற்றி ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியத்தை பற்றி ஜெபம் பண்ணுவீங்க. அதில் பல்வேறு நன்மைகள் அப்படி நமக்கு கிடைக்குது. அது அந்த ஜெபமே ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரமாக நமக்கு இருக்கும். அதனால தான் இதை போதிக்கிறேன் நான். சங்கீதங்கள்லாம் ஜெபங்கள், கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். அதனால் இதை ஒரு ஜெப புஸ்தகம் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. இஸ்ரவேல் மக்களும் சரி, அதன் பிறகு சபையும் சரி, இது ஒரு ஜெப புஸ்தகம் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. அப்படி தான் நாமும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வரும்போது நீங்கள் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்ம இதை பற்றி பேசுகிறோம், இதிலேருந்து ஜெபம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது தான் எப்படி இதை பண்ணுறோன்று. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை பண்ணலாம். இது எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அதை கேட்கலாம், பண்ணலாம். உங்களுக்கு கர்த்தர், நான் இங்கே சொல்லாத காரியங்களை கூட கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். அப்படி ஜெபத்தில் நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு நேரமாக இருக்கும். 76ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். 75 சங்கீதம் பார்த்துட்டோம், இன்றைக்கி 76க்கு வர்றோம். பரவாயில்ல, பாதி புக்கு முடிச்சிருக்கிறோம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. சேலா. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர்
பயங்கரமானவர். எல்லா நேரத்துலேயும் ஒரு சங்கீதத்தை எந்த இடத்துல, இந்த வரிசையில் 150 சங்கீதம் இருக்கு இல்லையா, அதில் எந்த இடத்துல வைக்கணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு அப்படி கரெக்டாக ஒன்றும் வைக்கிறது இல்லை. ஆனால் சில இடங்களில் ஒரு சில சங்கீதங்கள் ஒன்று அப்படியே கோர்வையாக வரும், ஒரே தீமில் அப்படி வரும். அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் இது. சில நேரத்தில் அந்த ரிடம்ப்டிவ் தீம் அப்படியே வரும் பாருங்கள். ஒரு சங்கீதத்தில் ஒன்று, அடுத்ததில் அதோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 22, 23, 24 சங்கீதங்கள். 22ஆம் சங்கீதம் இயேசுடைய சிலுவை பாடுகள், அதை வர்ணிக்கிற சங்கீதம். 1ஆம் வசனமே இயேசு சிலுவையில் அந்த வசனத்திலேருந்து கோட் பண்ணுறாரு. இயேசு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கோட் பண்ணுறாரு. 22ஆம் சங்கீதம் தொங்கிட்டு இருக்கும்போது அதை யோசிக்கிறார், அதை அப்படியே கோட் பண்ணுறாரு. அது நிறைவேறுதல் தான் இதுன்ற மாதிரி. அந்த சிலுவை குறித்த சங்கீதத்துக்கு அப்புறம் 23 கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்த சங்கீதம். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார், நல்ல மெய்ப்பராக எப்படி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் இருக்கிறபடினாலும் நமக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை. இது 22 நம்முடைய மீட்பு, மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்வு. 23, 24 வரப்போகிற ராஜா, மகிமையின் ராஜா வரப்போகிறார்னு, வரப்போகிற ராஜா. அப்போ ஒரு ப்ரொக்ரெஷன் பாருங்கள் அங்கே, மீட்பு, வாழ்க்கை, அப்புறம் 2ஆம் வருகை அப்படின்னு ப்ரொக்ரெசிவாக போகுது. அந்த மாதிரி சில இடங்களில் சில சங்கீதங்கள் அப்படி வருது. இந்த 76ஆம் சங்கீதமும் அப்படிப்பட்ட ஒன்று. ஏன்னா இந்த 74, 75, 76 இவைகளுக்கிடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு? என்னென்ன? 74ஆம் சங்கீதம் நம்ம பார்த்தோம் இல்லையா 2 வாரத்துக்கு முன்னாடி. அது அவங்க தேசத்தில் இருக்கிற வன்முறை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வன்முறை, அநியாயம் எல்லாத்தையும் பற்றி அந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறான். என்ன இப்படி இருக்குது, இவ்வளோ மோசமாக இருக்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன்றீர் ஆண்டவரே, எங்களை மறந்துட்டீரா அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பம் செய்கிறான். 75ஆம் சங்கீதம் கர்த்தர் அவனுக்கு பதிலளிக்கிறார். என்ன பதிலளிக்கிறார்? அப்படி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும், வன்முறையை ஒழிக்க வேண்டும், அகந்தை உள்ளவர்களை தண்டிக்க வேணும் அப்படின்னு கேட்குற அந்த ஜபத்துக்கு பதிலளிக்கிறார். 75ஆம் சங்கீதத்தில் என்ன பதில் சொல்கிறாரு? அங்கே அப்பாயிண்டட் டைம்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். 2ஆம் வசனம் 75. கர்த்தர் சொல்கிறாருப்பா, நீ ஜெபம் பண்ண எனக்கு கேட்டது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ ஜெபிக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு டைமிங் வச்சுருக்கேன், எனக்கு சில நோக்கங்கள் இருக்குது. நான் சர்வ ஞானி, எதை எப்போ செய்யணும்னு பர்ஃபெக்ட் டைமில் செய்யணுன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னை நம்பு, ஏற்ற நேரத்தில் நியமிக்கப்பட்ட காலத்தில் நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி 75ஆம் சங்கீதம் சொல்லுது. 74 முறையிடுகிறான். 75 கர்த்தர் சொல்கிறாரு, அவசரப்படாத, நியமிக்கப்பட்ட காலத்தில் நான் நியாயம் தீர்ப்பேன்றாரு. இல்லை நியாய தீர்ப்பை பற்றி 74 இப்போ நியாயம் தீர்க்கக்கூடாதா, இப்போ உடனே நியாயம் தீர்க்கன்ற மாதிரி கேட்குறான். 75 சொல்கிறார், இல்லை நான் நியமிக்கப்பட்ட காலத்தில் நியாயம் தீர்ப்பேன்றாரு. 76 ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை குறிக்கிற ஒரு சங்கீதம். அது உண்மையாகவே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிற ஒரு சங்கீதம். அந்த சம்பவத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த விரோதிகளை அற்புத விதமாக, ஒரு பெரிய கும்பல், பயங்கரமான த்ரெட்னிங், அதாவது பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை, ஊரை சுற்றி சூழ்ந்துக்கிட்டாங்க, கொன்னே போட்டுருவோன்றான். அதுவும் அவர்கள் ரொம்ப பயங்கரமானவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஓவர் நைட்டு ஒன்றும் இல்லாத விதத்தில் டக்குன்னு விடுதலை ஆக்குறார் கர்த்தர். நம்முடைய பெரிய பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக தீர்க்கிறவர் கர்த்தர்ன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க பெருசு, ஐயோ இது இவ்வளோ மலை போல பிரச்சனை. இல்லை இல்லை, மலைகளை பெயர்க்கிற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் இது ரொம்ப இன்ஸ்பைரிங் சாங். இதுவும் சரி, 75 சரி. நான் 75 பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஃப்ரெஞ்சு தேசத்தில் ஹியூகனாட்ஸ் என்கிற ப்ராட்டஸ்டன்ஸு அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படிலாம் சொன்னேன். ஆனால் சில நேரத்தில் அவர்கள் திருப்பி அதை எதிர்த்து போரிட்டு தங்கள் இடங்களை திரும்ப கிளைம் பண்ணாங்க. அப்போ இந்த 75ஆம் சங்கீதத்தை பாட்டாக பாடினாங்க.
கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்கிறாரு, எப்படி ஜெயம் தர்றாருன்னு. கர்த்தர் நியாயம் செய்கிறவர்ன்றத பாட்டாக பாடி கொண்டாடினாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி இந்த சங்கீதத்தையும் பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த போராட்டங்கள், யுத்தம் போன்ற நேரத்தில் யுத்தத்தில் கிடைக்கிற ஜெயத்தை கொண்டாடுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி. ஹியூகனாட்ஸே இன்னொரு யுத்தத்தில் ஜெயித்த போது இதை பாட்டாக பாடினார்கள். 76 பாட்டாக பாடினாங்க அப்படின்னு சரித்திரமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்பானிஷ் அர்மாடா என்கிற அந்த ஒரு யுத்தத்தில் 1588 ஸ்பானிஷ் அர்மாடா, டிஃபீட் ஆஃப் த ஸ்பானிஷ் அர்மாடா தோற்கடிக்கப்பட்ட போது அதை கொண்டாடுவதற்காக இந்த 76ஆம் சங்கீதம் பாட்டாக ஏற்றப்பட்டு பாடப்பட்டது அப்படின்னு சரித்திரமே இருக்குது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன பில்கிரிம்ஸ், அமெரிக்காவில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து பியூரிட்டன்ஸ்னு ஒரு குரூப்பு முதல்ல செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆன அந்த குரூப் ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்துல செட்டில் ஆனாங்க. யாரும் கிடையாது பாருங்கள், எல்லாம் அந்த சிவப்பு இந்தியர்கள் தான் அங்கங்கே எங்கேயோ வனாந்தரத்தில் இருந்தாங்க. பட் இவங்க தான் ஊர்களை உண்டாக்குனாங்க, பட்டணங்களை உண்டாக்குனாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு பட்டணம் என்னென்னா, மேசச்சூசெட்ஸ் என்கிற ஒரு மாகாணத்தில் போனீங்கன்னா சேலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் அது முதல்ல இவங்க செட்டில் ஆன ஊர்களில் ஒன்று. அது அந்த சேலம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க அவங்க? 76ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு இல்லையா. இந்த சாலேம்ங்கிறத தான் இங்கிலீஷில் சேலம்னு வருது. நம்ம ஊரில் கூட சேலம் இருக்குது. சேலம் அந்த ஊர் ரொம்ப ஃபேமஸான ஊர், மேசச்சூசெட்ஸில் சேலம்ங்கிற ஊர். அங்கே தான் ஏர்லி செட்டில்டு தேர். இப்படி இந்த சங்கீதம் நிறைய பேருக்கு ஒரு ஊக்கம் அளித்திருக்கிறது. யுத்தத்தில் வெற்றியை கண்டபோது கொண்டாடுறதுக்கு பாடியிருக்காங்க. இதை வச்சு ஊருக்கே பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த சங்கீதத்தை ஞாபகம் வச்சு இந்த சங்கீதத்திலேருந்து இருக்கிற வார்த்தையை எடுத்து இப்படியெல்லாம் பலருக்கும் இது ஊக்கத்தை அளித்திருக்கிறது. இதில் முதல் செக்ஷன் 1லேருந்து 3 வசனங்கள் வரை. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது, சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லு நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். சேலானா கொஞ்சம் நிறுத்தி யோசின்றார். அதான் பண்ண போகிறோம். இப்படியே கடகன்னு வாசித்துட்டு போயிடுவானா, நிறுத்தி என்ன சொல்லியிருக்குதுன்னு யோசி. அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சப்ஜெக்ட் என்ன? இங்கே தேவன் யார், தேவன் யார், தேவனை குறித்த அறிவை எங்கே நாம் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் அப்படின்னு ஆரம்பிக்குது முதல் லைனே. யூதாவில் தேவன் அறியப்பட்ட, யூதானா அந்த இஸ்ரேல் 2 ராஜ்யங்களாக பிரிந்தது இல்லையா. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம்னு 2ஆக பிரிஞ்சது இல்லையா. அதில் இந்த சதர்ன் கிங்டமுடைய பேர் தான் யூதா, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஜெருசலேம் இல்லையா. அப்போ இவர் என்ன, இந்த தேவன் ஒரு ஜாதியினுடைய தெய்வமா, என்ன இந்த குல தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அந்த காலத்திலே ரொம்ப பிரபலம். ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம், ஒரு ஜாதிக்கு ஒரு தெய்வம், ஒரு இனத்துக்கு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது தான் வழக்கமாக இருந்தது அந்த காலத்தில். அப்படிப்பட்ட காலத்தில் சிலர் கேட்குறாங்க, என்ன இவரும் ஒரு குலதெய்வம் மாதிரி ஆகிட்டு இருக்கிறாரு, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர்னா வெறும் யூதா மக்களுக்கு இவர் தேவன் போல் இருக்குது, அவங்க வரைக்கும் இவர் தேவன் போல் இருக்கு. கிடையாது. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற ஒரே மெய்யான தெய்வம். அவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அதன் மூலமாக மனுஷ சந்ததிகளே உருவானது. அதனால் அவர் வெறும் ஆபிரகாமில் ஆரம்பிக்கலை, இஸ்ரவேல் மக்களில் ஆரம்பிக்கலை. ஆபிரகாமுக்கு முன்னால் ஆதாம் இருந்தான், அங்கே ஆரம்பித்தார் அவர். ஆகவே இவர் வெறும் இஸ்ரவேலின் தேவன் சொல்ல முடியாது. இஸ்ரவேலின் தேவன் பல நேரங்களில் அவரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவர் சகல ஜாதிகளுக்கும் தேவன். அதனால தான் இயேசு மீட்பை ஏற்படுத்தின உடனே சொல்கிறார், உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்குங்கன்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் இவர் தான் தேவன், இவர் தான் ஒரே மெய்யான தேவன். அப்படிப்பட்ட விதத்தில் தான் வேதம் சொல்லுது. அப்படின்னா ஏன் அவர் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர்னு ஏதோ குலதெய்வத்தை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்குது? அவரை ஏன் அப்படி ரெடியூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இவரை குறைச்சி பேசுகிற மாதிரி இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு விதத்தில் உண்மை. ஏனென்று சொன்னால்
அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அந்த ஆதி காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் மத்தியிலையும் கடவுள் நம்பிக்கை இருந்தது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்ற நம்பிக்கை இருந்தது. அவரவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. கடவுள்னா எப்படி இருப்பார், யார் அவர், எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி ஒரு ஐடியா. அவரை எப்படி வணங்கணுங்கிறத பற்றி சில தத்துவங்கள்லாம் அவங்கவுங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு 2 கேள்வி எழும்புது. என்ன, ஆமாம் இவர் சொல்கிறாரு இதுதான் கடவுள்னு, அவர் சொல்கிறாரு அதுதான் கடவுள். அப்போ எது கடவுள்னு யாருக்கு தெரியும், எப்படி தெரியும்? இது கரெக்டாக அது கரெக்டாக அப்படிங்கிற கேள்வி எழும்புது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள்னா அதை எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் நம்புகிற தேவன் தான் உண்மையான தேவனுங்கிறதுக்கு என்ன, அதை எப்படி சொல்லலாம்? நீங்கள் உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லலாமுங்கிற கேள்வி எழும்புகிறது இல்லையா? அப்போ கடவுளை யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? அவர் யார், எப்படிப்பட்டவர், இந்த மெய்யான தேவன். எல்லாருமே பல கடவுளில் வணங்குறவங்க கூட சொல்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்லையா? இது நான் சொல்லலை, இது எனக்கு ஒரு முன்னால் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பல கடவுள்களை நம்புகிற கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்களே அதை அங்கீகரிக்கிறாங்க. தேவன் ஒருவர் தான், ஆனால் நாங்கள் பலதை வணங்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியல, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு தெரியல, பலதை வணங்குறோம். சிலர் சொல்கிறாங்க இதுன்றாங்க, சிலர் அதுன்றாங்க. அவங்க இதை வணங்குறாங்க, நாங்கள் இதை வணங்குறோம் அப்படின்னு பல தெய்வங்கள் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையில் பார்த்தா ஒரே தெய்வம் தான் அப்படிங்கிறத எல்லாருமே நம்புகிறார்கள் இல்லையா? அப்போ இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால், இவரை பற்றி புரிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் வழியே கிடையாது நமக்கு. ஏன்னா மனுஷ மூளைக்கு இந்த தேவன் அறிந்து கொள்வதுன்றது ரொம்ப கஷ்டம். கடவுளாக தன்னை வெளிப்படுத்தாமல் நாம் அறிந்து கொள்ள முடியாது. இயற்கை வந்து ஓரளவுக்கு கடவுளை வெளிப்படுது, ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. அது ஒரு லிமிட்டட் நாலேஜ். கடலையும் மலைகளையும் படைப்பையும் பார்க்குறோம் இல்லையா? இயற்கை படைப்புகளை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் பிரமாதமானவர், பெரிய ஞானி மாதிரி உள்ளவர் தான் இதெல்லாம் உண்டாக்கியிருக்க முடியும். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அது இதுன்னு உண்டாக்கியிருக்காரே, அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இப்போ கடவுள்னா ஒரு ஐடியா கிடைக்குது நமக்கு. கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் மகத்துவமானவர், அவர் பயங்கரமான கடவுளாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பின் பாயிண்டடாக அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியல. எல்லாத்தையும் படைச்சாருன்னா அவர் பெரிய வல்லமை உள்ளவர், பெரிய ஞானம் உள்ளவர்னு சொல்லலாம். அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அப்போ கடவுளை அறிந்து கொள்ள வேணும்னா ஒரே விதத்தில் தான் அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கடவுள் நமக்கு தன்னை வெளிப்படுத்த வேணும், அவராகவே முன் வந்து. ஏன்னா யாருக்குமே தெரியாது, எந்த ஒரு மனுஷனுக்கும் கடவுள்னா யாருன்னு தெரியாது. ஏன்னா ஆதியில் மனுஷன் பாவம் செஞ்ச போது எல்லாரும் பாவத்தில் விழுந்து கடவுளை குறித்த அறிவு மங்கி போச்சு எல்லாருக்குமே. அப்போ எல்லாருமே இருளில் இருக்கிறோம். கடவுள்னு வரும்போது இருட்டில் தான் தடவிட்டு இருக்கிறோம். அப்போ அவரே வந்து வெளிச்சம் போட்டு நான் தான் கடவுள், நான் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நமக்கு திட்டவட்டமாக வெளிப்படுத்தினால் ஒழிய கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. வேத வசனம் என்ன சொல்லுது? கடவுள் அப்படி ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். சிருஷ்டிப்பில் மட்டும் இல்லை, சிருஷ்டிப்பு ஒரு லிமிட்டட் ரெவலேஷன் தான், நேச்சுரல் ரெவலேஷன் அது. ஆனால் அதை தாண்டி வேற ஒரு ரெவலேஷன் நமக்கு தேவை. எங்கே ஆரம்பிக்கிறது? அது ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனோடு பண்ண உடன்படிக்கை, அவனுடைய வாழ்க்கையில் அவனை தெரிந்து கொண்டு அவனை நடத்தி அவனை ஒரு வம்சமாக்குனது, ஜாதியாக்குனது, இதெல்லாம் பண்ணுறார். அவர்களோட டீலிங் வச்சுக்கிட்டாரு. அதன் மூலமாக அவர் யாருன்றது வெளிப்படுகிறது. அதன் பிறகு வந்த ஆபிரகாமின் சந்ததியினர், பிறகு தீர்க்கதரிசிகள், இதுதான் பழைய ஏற்பாடு. இதெல்லாம் வந்து தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லையா? அப்போ அந்த காலத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலம் எப்போ? அந்த காலத்தில் கடவுள் யாருன்னு கேட்டால் சரியான பதில் எதுவாக இருக்கும்? இது அவங்களுக்கு எழுப்பா, இந்த யூதேயாவில் இருக்காங்க பாரு, யூதா ஜனம் அவங்க இருக்காங்க பாரு, இந்த இஸ்ரவேல் ஜனம், அவங்கள கேளு. ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்காருன்றாங்க, 10 கற்பனை கொடுத்துருக்காருன்றாங்க, அவர்களுக்கு பல முறைமைகளை கொடுத்துருக்காருன்றாங்க. கடவுளை பற்றி அவங்க தீர்க்கதரிசி மோசே கடவுளை தரிசிச்சிருக்காருன்றாங்க, அவர் கடவுள் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காருன்றாங்க, கடவுளை பற்றி அவர் போதிச்சிருக்காருன்றாங்க. அப்போ அவங்களுக்கு கேளு அப்படின்னு சொல்கிறது தவறு கிடையாது. ஏன்னா அதுதான் உண்மை. அன்றைய உலகத்தில் யாருக்கிட்ட போய் கடவுளை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுகிறேன் இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய மக்கள், அவர்களுக்கு தான் கடவுளை குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. ஆகவே
யூதாவில் அறியப்பட்ட தேவன் சொல்கிறதுல தப்பு இல்லை. அதனால் அவர் குலதெய்வம் ஆயிடல, அதனால் அவரை குறைச்சிடல. நம்ம கடவுள் எல்லாத்துக்குமே தெய்வம். ஆனால் இப்போ எல்லாருமே அவரை பற்றி அறிவு இல்லாமல் போயிடுச்சு நமக்கு. ஆனால் ஒரு கூட்ட ஜனத்துக்கு, ஒரு பர்டிகுலர் இனத்தவருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தெரிஞ்சுக்கணுமா? அவங்கக்கிட்ட தான் அந்த அறிவு இருக்குது அப்படிங்கிறது நியாயம்தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் கடவுள் ஒன்றும் குறைஞ்சிடல, குலதெய்வம் ஆயிடல. அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், எல்லாத்தையும் உண்டாக்கின சர்வத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். சரி, அது பழைய ஏற்பாட்டு விஷயம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது நாம் அதைத்தான் சொல்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு இன்றைக்கு நாம் சொல்கிறோம். வேறு யாரும் அப்படி சொல்கிறதில்ல. இயேசுவே சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோமுங்கிறாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் பிதாவை எங்களுக்கு காண்பியன்னு வந்து கேட்டு கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, என்னை பார்த்துட்டே அப்புறம் பிதாவை என்னத்துக்கு பார்க்கணும்? நீ என்னை பார்த்துட்டுனா பிதாவை நீ பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. நானும் பிதாவும் ஒன்று அப்படிங்கிறாரு. இது பயங்கரமான ஒரு கிளைம். இன்னும் கேட்டால் பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், பெரிய படிப்பாளி, பெரிய எபிரேய பரிசேயனாக இருந்தவர். அவர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறார். அத்தேனை பட்டணம்னு ஒரு பட்டணத்துக்கு போகிறார். ஏத்தன்ஸ் ஒரு க்ரீக் ஃபிலாசபிக்கு பேர் போன ஒரு இடம். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் அங்கேருந்து தான் வந்தாங்க. அரிஸ்டாட்டில், சாக்ரட்டீஸு, பிளேட்டோ போன்றவர்கள்லாம் அந்த பட்டணத்துலேருந்து தான் வந்தாங்க. தத்துவம் பேசுகிற ஒரு இடம், பெரிய ஞானிகள்னு இருக்கிற இடம். அங்கே போகிறாரு. அங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். தீமத்தையும் சீலாவும் இவரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அவங்க வேறு ஒரு ஊரில் இருக்காங்க. அவங்க வர்றதுக்காக காத்திருக்கார். அந்த ஊரில் காத்துட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா ஊர் முழுக்க கோயில்களாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் கோயில்கள், மூளைக்கு மூளை கோயில். பார்க்குறாரு, அப்பா பரவாயில்லையே, இந்த ஜனங்க வந்து ரொம்ப ஒரு மத நம்பிக்கை உள்ள ஜனங்களாக இருக்கிறாங்களே, கடவுளை தேடுற ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர்களுக்கு போதிக்க முற்படுகிறார். அங்கே வந்து தத்துவ ஞானிகள் வந்து போதிக்கிறதுக்குனே ஒரு இடம் வச்சுருந்தாங்க. தத்துவ ஞானிகள் வந்து போதிக்கிறதுக்குனே ஒரு இடத்த அவங்க வச்சுருந்தாங்க, மார்ஸ் மேடைன்னு சொல்லி. இவர் பிரசங்கிக்கிறத பார்த்துட்டு, இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கிறத பார்த்து அவரை கொண்டு போய் மார்ஸ் மேடையில் நிறுத்தி, அங்கே தான் வந்து எல்லா தத்துவ ஞானிகளும் ஏதாவது புதுசாக இருந்தால், புது கண்டுபிடிப்புன்னா அங்கே தான் வந்து பேசுவாங்க. புது கருத்துன்னா அங்கே வச்சு பேச வைக்கிறாங்க. கொண்டு போய், நீ சொல்கிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியும்படியாக எங்களுக்கு சொல்லு அப்படின்றாங்க. சொல்லுன்னும் போது அவர் அங்கே சொல்கிறாரு பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 22, 23 மட்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே சொல்கிறாரு, நான் பார்த்தேன், கவனித்து பார்த்தேன், உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்தேன். பல விதமாக சொல்கிறீங்க, இவர் தெய்வன்றீங்க, அவர் தெய்வன்றீங்க, பல கோயில்கள் கட்டியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கீங்க. அதாவது நிறைய கடவுளில் அவங்க இதுதான் கடவுள்னு நினச்சி அங்கங்கே அந்த கடவுள் கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் கடைசியில் அத்தனை நூற்றுக்கணக்கான கோயிலை கட்டின பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏதோ ஒன்று விட்டுட்டோமோ, கோட்டை விட்டுறக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டிட்டு கடைசியில் உண்மையான மெய்யான தேவனை கோட்டை விட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லி அதையும் கவர் பண்ணுவோன்ட்டு ஒரு கோயிலை கட்டி, அறியப்படாத தேவன், இவரை பற்றி இன்னும் தெரியல எங்களுக்கு, ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தோன்னா இங்கே அவரை வணங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பக்திமான்கள் பாருங்கள். அவ்வளோ ஒரு கடவுளை பற்றியே அறிந்து கொள்ளணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது. உண்மையான கடவுளை கண்டுபிடிக்கணும். நான் ஒன்றே குலம் ஒருவனை தெய்வம் கொள்கை தான் அவங்களுக்கும் தெரியுது. ஒரு தெய்வம் எங்கேயோ இருக்கிறாரு, ஒருத்தர் தான் அவர், எனக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க இதுன்னு, அதனால் அது கோயில் கட்டாங்க. இவங்க நினைக்கிறாங்க இதுன்னு, அதுக்கு கோயில் கட்டாங்க. இப்படி கட்டியிருக்கோம் நாங்கள். ஆனால் கடவுளை தேடிட்டு இருக்கிறோம். இந்த அறியப்படாத தேவன் அவர் இருக்கிறாரு.
அதனால் அப்படி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. பவுல் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, அந்த அறியப்படாத தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் நான் நீங்கள் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த தேவனை பிரசங்கம் பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன், மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன், எப்படிலாம் பண்ணார், வெளிப்படுத்தினார், என்னெல்லாம் செய்தார்னு சொல்லிட்டு கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவரை எனக்கு தெரியும், இவரை நான் பார்த்துட்டேன், இவரை கண்டடைஞ்சிட்டேன், உண்மையான மெய்யான தெய்வத்தை நான் கண்டடைச்சிட்டேன், நீங்களும் கண்டடையலாம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த ஜனங்க ரொம்ப பக்தி உள்ள ஜனங்க, ஆவலாக தேடிட்டு இருக்கிறாங்க. மெய்யான தேவனை கண்டடைய வேணுன்ற உண்மையான நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. நல்ல ஜனங்க, தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள். அவர்களுக்கு சொல்கிறாரு, தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த மெய்யான தேவனை நான் கூட தேடிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ காலமாக. இவரை பற்றி எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இப்போ நான் அவரை சந்திச்சிட்டேன், அவரை எனக்கு நல்லா தெரியும், அவரை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த முடியாதான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இப்போ நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ மக்கள்னால் எப்படிப்பட்ட மக்கள்? உலகம் ஒரு அறிவை தேடிக்கொண்டிருக்கிறது. கடவுள் யார், அவர் அறிந்து கொள்ள முடியுமா, அவரை பற்றிய அறிவை யாராவது எனக்கு தர முடியுமா அப்படின்னு உள்ளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசம் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள, கடவுள் பக்தி உள்ள தேசம். எல்லோரும் கடவுளை நம்புகிறோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஏன்னா அப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கே ரொம்ப சுலபமாக இருக்குது. சில வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா அவன் யாருமே கடவுளையும் நம்ம கடவுள்னு எடுத்தோடனே பேரை காசை ஏதாவது ஹெட்ஃபோனை போட்டுக்குவான். ஏன்னா அவனுக்கு வந்து அது பேச்சே பிடிக்க மாட்டேங்குது, கடவுள்ன்ற பேச்சே பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஊரில் கடவுள்னு சொன்னோடனே எல்லாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுது கடவுள் எங்கேயோ இருக்கிறார், யாரோ ஒருத்தர் உண்மையான கடவுள் இருக்கார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எங்கேயோ இருக்கிறாரு, நானும் வணங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை வணங்கிட்டு இருக்கிறேன் நான், ஆனால் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன், வணங்கும் போதே தேடிக்கிட்டு இருக்கிறேன், யார் மெய்யான ஒரே தெய்வம் யாருன்னு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்கிறோம்? நான் அந்த கடவுளை சந்திச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும், அந்த கடவுளை குறித்த வெளிப்பாடு எனக்கு இருக்கிறது, எனக்கு சொல்ல முடியும், நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ செய்தி. அவர்கள் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு மன உருக்கத்தோடு சரியான விதத்தில், கனிவான விதத்தில் இதை எடுத்து சொல்கிறது தான். நான் தான் ரைட்டு நீ தப்புன்ற மாதிரி பேசுகிறது சரி கிடையாது, கிடையாது. பவுல் எப்படி பேசுகிறாரு பாருங்கள். அந்த பிரசங்க யாரெல்லாம் கற்றுக்கிட்டேன். சில கால்னு கத்துற பிரசங்க யாரெல்லாம் இதை படித்தாங்கனாலே நல்லாயிடுவாங்க. இவர்கிட்ட பிரசங்கம் பண்ண கற்றுக்கணும். என்ன அருமையாக பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள்லாம் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்கள், தேடிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறார். அது முடியும் போது சொல்லியிருக்குது, சிலர் அவனை பற்றி கொண்டு, கடைசி வசனம் 17ஆம் அதிகாரத்தில், விசுவாசிகளானார்கள், சிலர் விசுவாசித்தாங்களாம். எந்த ஃபோர்ஸும் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை, பயமுறுத்துறது இல்லை, ஒன்றும் கிடையாது. அழகாக பிரசங்கம் பண்ணுறார். தனக்கு தெரிஞ்ச இந்த ஆண்டவரை பற்றி என்னென்ன, நான் கண்ட இன்பத்தை இந்த வையகம் காண வேண்டும், எல்லாரும் அறிஞ்சு கொள்ள வேணும். எனக்கு கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க, உங்களுக்கு உணர்த்தப்பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு நீங்களும் கண்டடைவீர்கள். அவ்வளோதான் அப்ரோச்சு. அதுதான் கிறிஸ்டியன் அப்ரோச். பாருங்கள், தடார் முடார்னு பேசுகிறது கிறிஸ்டியன் இது கிடையாது. ரொம்ப கரெக்டாக பேசணும். பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனேஸ் என்பவனும், தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும், இவருடனே வேறு சிலரும் இருந்தார்கள். ஒரு சிலர், கேட்டதில் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அங்கே ஒருவேளை ஒரு சபை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். யாரும் எவரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. இது அப்படிப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் கிடையாது. இது மெய்யான ஜீவனுள்ள தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். எல்லாருக்குள்ளுமே அந்த நாட்டம் இருக்குது, தேடுதல் இருக்குது. அவரை எனக்கு தெரியும், நான் கண்டடைஞ்சிட்டேன், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் அவர் மூலமாக அவரை அறிகிற அறிவையும் அந்த இன்பத்தையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வது தான் கிறிஸ்தவர்களுடைய அப்ரோச். எத்தனை பேர் இதை காண்கிறீர்கள்? உலகம் கேட்குது, கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், கடவுளை குறித்த அறிவு எங்கே இருக்கிறது? ஒரு திருச்சபையும்
அப்படிப்பட்ட கடவுள் குறித்த அறிவை, அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற இடமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேணும். கடவுளை காணும்படியாக மக்கள் வர வேண்டும். கடவுளை அறிந்து கொள்ளுகிற ஒரு இடமாக இது இருக்க வேணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படி இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசினாலே கடவுளை குறித்த அறிவு அங்கே உண்டாக வேணும், வெளிச்சம் உண்டாக வேணும், கடவுளை மக்கள் காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, சிலர் அதை பற்றி ஒன்றும் கேர் பண்ணுறதில்ல, அவங்கள யாரும் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. சிலர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மையாகவே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்கள் கண்டடைவார்கள். எவ்வளோ பேர் தாகமாக இருக்கிறாங்க, அறிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. அவர்களுக்கு சொல்லுவதற்காக தான் சபை இருக்கிற. சபையினுடைய பிரசங்கங்கள் அதை குறித்தது, சபையினுடைய ஊழியம் அதை குறித்தது, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் அதை குறித்தது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நம்ம இந்த உலகத்தில் கடவுளை குறித்த அறிவை அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிந்து கொள்ள வேணும் என்று விரும்புகிறவர்களுக்கு அவள் விரும்பினால் கேட்டால் சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவர் இல்லையா? நாம் இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் யார்ன்றதை முதல்ல வழங்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள் என்றார். எப்படி தான் உலகம் தேடிட்டு இருக்குது கடவுளை. நாம் கடவுளை குறித்த அறிவை உடையவர்களாக, அந்த பாதையை தெரிஞ்சவர்களாக, அவரை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க சிலர், கடவுளை எனக்கு தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியல, கடவுளை பற்றிய நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கேன், நான் எனக்கு எதை நம்ப முடியல, அதை நம்ப முடியல அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க. அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சபைக்கு, சபையின் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் இவர்கள் யாருன்னு. அது மட்டும் இல்லை, கடவுளை குறித்த அறிவை இந்த உலகத்துக்கு கொடுப்பது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய வேலை என்பதையும் உணர்ந்து, நம்முடைய சபையும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய எல்லாமே அதை குறித்ததாய் இருக்க வேண்டும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறபடி சபையில் தேவன் அறியப்பட்டவர், கிறிஸ்தவ மக்களின் வாழ்க்கையில் தேவன் அறியப்பட்டவர் என்கிற ஒரு பேச்சு இன்றைக்கு உண்டாக வேணும். கர்த்தாவே, தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மக்களுக்கு தெரியும், இவர்களுக்கு தெரியும், தேவனை குறித்த அறிவை, சரியான அறிவை சொல்லுகிறவர்கள் இவர்கள் என்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. முதலாவது கிறிஸ்தவர்களுக்கு இதை விளங்க செய்வீராக. நாங்கள் யார், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. தேடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் கர்த்தாவே, அறியாமல் தேடிக்கொண்டிருக்கிற அந்த உலகத்தில், தாகமாக இருக்கிற உலகத்தில் கர்த்தாவே, எங்களுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறீர், எங்களுடைய பசியை போக்கியிருக்கிறீர். நாங்களும் தேடிக்கொண்டிருந்தோம், எங்களை கண்டடைய செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட பாக்கியம் கர்த்தாவே, எங்களை கண்டடைய செய்திருக்கிறீர். எங்கள் தாகம் தீர்க்கப்பட்டது, எங்கள் பசி தீர்ந்தது. அநேகருக்கு வழியை காட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உலகத்துக்கு ஆண்டவரை அறிவிக்க, தேவன் யார் என்பதை குறித்து தெரிவிக்க கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. சபைகளை பயன்படுத்துவீராக. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளையும் திருச்சபைகளையும் பயன்படுத்துவீராக. ஒளிமிக்க இடமாக, ஒளி பிரகாசிக்கிற இடமாக, தேவனை குறித்த அறிவின் ஒளி சபைகள் மூலமாக இந்த உலகத்தில் பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். சபைகள் மூலமாக இந்த உலகத்தில் பிரகாசிக்கட்டும். அப்படிப்பட்ட ஒளி எல்லா ஊர்களிலும், கிராமங்களிலும், பட்டணங்களிலும், நாடுகளிலும் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய ஒளி, சுவிசேஷ ஒளி, சுவிசேஷத்தை குறித்த ஒளி எங்கும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, எங்கும் பிரகாசிக்கட்டும். ஓ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாஞ்சை எங்களுக்குள்ள தாருங்கத்தாவே. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள கட்டளையிடும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுவிசேஷத்தின் ஒளியை பரப்புகிறவர்களாக அநேகரை கர்த்தாவே இந்த வழிக்குள் நடத்துகிறவர்களாக, இந்த அற்புதமான உறவுக்குள், கடவுளோடு ஒரு உறவுக்குள், கடவுளை அறிந்து கொள்ளும்படியாய் நடத்துகிறவர்களாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். நான் சொல்கிறேன்,
உங்களில் சபையில் தேவன் அறியப்பட்டவர். தேவனை குறித்த அறிவு இங்கே இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. சரி, 4-10 வசனம் அடுத்த செக்ஷன். 4-10 அதில் பார்த்திங்கன்னா அங்கே தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார். தேவன் ஒன்றும் கண்ணும் காணாமல் இல்லை. உலகத்தில் நடக்கிற அக்கிரமம், அநியாயம், வன்முறை இதெல்லாம் பார்க்காத திரும்பிக்கிறவர் இல்லை, நியாயம் செய்கிறவர் தேவன். 74-75 சங்கீதமும் அதை பற்றி தான். நியாயம், வன்முறை, அந்த அநியாயங்கள், இதில் இருந்தெல்லாம் எப்போ நியாயம் தீர்ப்பேன்னு கேட்டிருக்காங்க. நிறைய நேரத்தில் கர்த்தர் இந்த பூமியிலேயே நியாயம் தீர்க்கிறார். ஆனால் இந்த பூமியோடு நியாயம் தீர்க்க முடியவில்லை. கடைசியில் நித்தியத்தில் எல்லாருமே தேவனுக்கு முன்னால் நியாயம் தீர்க்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இங்கே நியாயம் தீர்க்கப்பட்டாலும் கடைசியில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் அங்கே இருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்கான நம்முடைய அக்கிரமங்களுக்கான தண்டனையை இந்த பூமியிலே பெறுகிறோம். சில நேரத்தில் சிலர் பெறுகிறார்கள். ஆனால் அதோடு முடியல. அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நித்தியத்தில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதில் நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். அதை பற்றியே தான் இந்த சங்கீதம். அது முதல் 3 வசனத்திலேயே வந்துடுது பாருங்கள் அந்த தகவல். அதாவது நியாய தீர்ப்பை குறித்த சங்கீதம் என்று வருது. ஆனால் இந்த பாஷையில் அது மறைஞ்சிருது, மொழிபெயர்ப்பில் இது மறைஞ்சிருது. எந்த மொழிபெயர்ப்பில்னா பாருங்கள், 2ஆம் வசனத்தில் சாலேமில் அவருடைய கூடாரமும்னு வருது. நான் இங்கிலீஷ் சர்வீஸில் இங்கிலீஷில் வாசித்தேன். ஹிஸ் டென்ட் இஸ் இன் சேலம் அப்படின்ட்டு இருக்குது இங்கிலீஷில், NIVயில் டென்ட்டு அல்லது கூடாரம்னு சொல்லியிருக்குது. அதனால் என்ன சொல்ல வருதுன்றதே அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒழிஞ்சிருச்சு. அது என்ன சொல்ல வருது, இந்த டென்ட்டுன்ற வார்த்தையை ஆக்சுவலாக இங்கிலீஷில் எப்படி மொழிபெயர்த்துக்கணுன்றாங்க, லேயர், LAIR. லேயர்னால் ஒரு ஆக்ரோஷமான ஆபத்தான ஒரு வனவிலங்கு தங்கும் இடம், அதுதான் லேயர்னுவாங்க. பயங்கரமான ஆபத்தான ஒரு சிங்கம், புலி மாதிரி வச்சுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு வனவிலங்கு தங்குகிற இடத்து தான் லேயர்னுவாங்க. அதுதான் சரியான மொழிபெயர்ப்புன்றாங்க. கூடாரன்றது அந்த விதத்தில் சொல்லியிருக்குது ஒழிய நம்ம வீட்டுக்கு கூடாரம் போட்டுருக்கிறோம் அந்த மாதிரி இல்லை. இது கூடாரன்றது அந்த மாதிரி சொல்லியிருக்குது. அப்போ தேவனை எப்படி வர்ணிக்குது அவர். அதனால தான் சிலர் யூதாவின் ராஜசிங்கம்னு இந்த சங்கீதத்துக்கே தலைப்பு அப்படி கொடுத்துருக்குறாங்க சிலர், யூதாவின் ராஜசிங்கம்னு. இன்னும் சிலர் மைட்டி காட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்க்கும் மகத்தான தேவன் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன் தேவனை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுது இது. அவர் எங்கே இருக்கிறாரு, சாலேமில் அவருடைய கூடாரம் அப்படின்னா ஒரு சிங்கம் பதிவு இருக்கிறது போல், எப்போ பாயலான்னு சொல்லி பதிவு இருக்கிறது போல் தேவன் அங்கே இருக்கிறார். நியாயம் தீர்ப்பார், ஒரு நாள் நிச்சயமாக நியாயம் செய்வார். அந்த நியாய தீர்ப்பு நாள் உண்டு. அப்படிப்பட்ட பெரிய ஒரு சிங்கம் கணக்கில் அவர் இருக்கிறாரு, நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார்ங்கிற அப்படிப்பட்ட ஒரு பிக்சரை இங்கே கொடுக்குதுன்றாங்க. அப்போ கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், அதை பல முறை பண்ணியிருக்கிறார். இந்த 4-10 வசனங்களில் பார்த்திங்கன்னா 2 தீம்ஸ் இங்கே வருது. என்ன 2 தீம்ஸ்? ஒன்று ஒரு பெரிய விதத்தில் அன்றைக்கே நியாயம் தீர்த்தார். இஸ்ரவேல் மக்களுடைய ஸ்டோரியில், அவங்களுடைய சரித்திரத்தில் ஒரு பெரிய விதத்தில் அன்றைக்கே அவர்களுக்கு எதிராக வந்த விரோதிகளை, அவர்களுக்கு எதிராக வந்தவங்க தேவனுக்கு விரோதமாக வந்தவங்க, அதனால் அவர்களை அன்றைக்கே நியாயம் தீர்த்தார். அதை பற்றிய விவரம் தான் 4-10 வசனங்கள் இருக்குன்றாங்க. ஆனால் சங்கீதத்தில் எப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு சிலது எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சங்கீதக்காரன் அதை வச்சு கொஞ்சம் ப்ரீச் பண்ணுறான், அதை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறான், அதை வச்சு சில பாடங்களை அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை அவன் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறான். அப்போ சங்கீதங்களில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஒன்று ஆக்சுவல் சம்பவம் நடந்தது, அப்புறம் அதிலிருந்து இனி நடக்க போகிற காரியங்கள், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அதிலிருந்து ட்ரா பண்ணி அவன் பேச ஆரம்பிக்கிறான். இதுதான் சங்கீதத்தினுடைய விசேஷம். அதுதான் இங்கே நடக்குது. ஒன்று அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம், அதுக்கப்புறம் அவனுடைய ரிஃப்ளெக்ஷன், சங்கீதக்காரனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆன் தோஸ் திங்ஸ் தட் ஹேப்பன். அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, அதாவது அந்த சங்கீதத்தில் எதை குறித்து சொல்லுதோ, எந்த சம்பவத்தை குறித்து சொல்லுதோ அதை சொன்ன உடனே அதை பற்றி யோசிக்கிறான்.
யோசித்து சில ஆவிக்குரிய பாடங்களை அவன் எடுத்து சொல்லுகிறான். அந்த பாடத்தில் முக்கிய பாடம்னா, வருங்காலத்தில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நடக்கும் போது இதோட முடிஞ்சது நியாய தீர்ப்புன்னு நினச்சிக்காத, இந்த சம்பவத்தோட அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பு புரியும். இது இப்போ நடந்தது புரிஞ்சுதுன்னா, இந்த உலகத்தில் அவர் எப்படி நியாயம் தீர்க்காருன்ற பார்த்தீங்கன்னா எப்படி நியாயம் தீர்ப்பார்ன்றது புரியும் அப்படிங்கிறத சொல்கிறான். அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போது என்ன நியாய தீர்ப்பை பற்றி இங்கே பேசுகிறது? 5-6 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 4 சொல்லுது, மகத்துவம் உள்ளவரே, கொள்ளை உள்ள பர்வதங்களை பார்க்கல பிரகாசம் உள்ளவர் சொல்லிட்டு, தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. ஏதோ எதிரி வந்திருக்கிறான், தாக்கம் வந்திருக்கிறான், கடைசியில் அவன் முயற்சி பலிக்கலை, அவங்க கை அவங்களுக்கு உதவலை, தோற்று போனாங்கன்றதை பற்றி சொல்கிறாங்க. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. பெரிய ரதங்கள் குதிரைகளை வச்சுக்கிட்டு பெரிய இராணுவம் வந்திருக்குது, ஒன்றும் இல்லாமல் போச்சு, முயற்சி பலிக்கலை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. எந்த சம்பவம் அது? எந்த எனிமி? எந்த விரோதி? எந்த விரோதினா, எசேக்கியா ராஜாவின் காலத்தில் சனகிரீப் என்கிறவன் அசிரியா தேசத்தின் ராஜா. இந்த அசிரியர்கள்னால் அவங்கள பற்றி இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்கள மாதிரி கொடூரமான ஆட்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. தோலை உரிச்சிருவேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலாக தோலை உரித்தாங்க. அவங்க ஜனங்களை பிடிச்சி அடித்து கொன்று தோலை உரித்து தூண்களுக்கெல்லாம் வால்பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணாங்களாம். டெரரைஸ் பண்ணுறது, ஜனங்களை பயப்பட வைக்கிறதுக்கு, அலற வைக்கிறதுக்கு, இவங்களை ஐயோ இவங்ககிட்ட மாட்டோம்னா தொலைஞ்சோம், மரியாதையாக போயிடுவோம், கீழ்ப்படிஞ்சிருவோன்ற லெவலுக்கு கொண்டுறதுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். ஒருத்தன் தோலை உரித்து அலங்கரிப்பாங்களாம் அந்த தோலை வச்சு. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? என்ன ஒரு கொடூரம் பாருங்கள். அப்படிப்பட்ட இரக்கமற்ற கொடூரமான ஜனங்கள் அசிரியர்கள். உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். 701 BCயில் இது நடந்தது. அவர்கள் என்ன பண்ணாங்க, பல தேசங்களை தங்களுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அவர்களை அடிமைப்படுத்துகிறாங்க, அவங்க ஜனங்களை கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் கப்பம் கட்டணும் இவங்களுக்கு. அந்தந்த தேசத்தில் போய் மரியாதையை எவ்வளோ கொடு, வெள்ளியை கொண்டா, பொண்ணை கொண்டா. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டயே வந்து கேட்குறாங்க. தேவாலயத்தில் இருக்கிற அந்த கதவுகளில் இருந்த தங்க தகடுகளையே கழட்டி கொடுத்துருக்காங்க இவங்களே. அவங்களுக்கு மிரட்டி வாங்கிறது, புலி தாதாங்க இவங்க. இதுதான் வேலை. ஒரு நாடாக போக வேண்டியது, மரியாதை இவ்வளோ வரணும், எனக்கு மாதம் எவ்வளோ வந்துடணும், வருஷத்துக்கு இவ்வளோ வரணும், எவ்வளோ வெள்ளி வச்சுருக்க, எவ்வளோ பொண்ணு வச்சுருக்க, இவ்வளோ ஒன்று பிடுங்கிறது, அடித்து பிடுங்கிறது பாருங்கள். இல்லைன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு அவன் சம்பாதிச்சா அவனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க, மோசமான ஆட்கள். அவர்கள் இந்த யூதா ஜனங்களுக்கு விரோதமாக வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெருசலேம் பட்டணத்தை முற்றுகையிட்டுனா சூழ்ந்துக்கிட்டால் அப்புறம் நீங்கள் வெளியே போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, எல்லாம் முடங்கி போயிடும் பாருங்கள். சூழ்ந்துக்கிட்டு அவன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் எழுதி அந்த ராஜா. அதில் பயங்கரமாக அவன் சொல்கிறான், எந்தெந்த தேசங்கள்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஜனங்களே, உங்கள் ராஜா சொல்கிறத நம்பாதீங்க, உங்கள் கடவுள் காப்பாற்றுவார்னு எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, நம்பாத. எந்த கடவுளும் காப்பாற்ற முடியாது. எல்லா ஊர் கடவுளையும் நாங்கள் என்ன பண்ணோம், கொளுத்தி போட்டு அழிச்சு போட்டோம். எல்லா ஊர் கடவுளும் என்ன நாங்கன்னு சரித்திரத்தை பாருங்கள். எங்ககிட்ட யாருன்னு எதிர்த்து நிற்க முடியாது. உங்கள் கடவுள் மட்டும் உங்களை எப்படி காப்பாற்றுவார்? எசேக்கியா ராஜா பேச்சை கேட்காதீங்க, மரியாதையாக நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி மிரட்டுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 ராஜாக்களில் 19ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களில் 18-19ஆம் அதிகாரத்தில் இந்த கதை வருது பாருங்கள். நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். அப்புறம் ஏசாயா 37-38 வருது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 17-19 வசனம் வாசிப்பாங்க. வந்து மிரட்டி பேசுகிறாங்க. இந்த மாதிரி எந்த ராஜாவும் எங்களுக்கு எதிர்த்து நின்று பொழைச்சது கிடையாது, எந்த தெய்வமும் அவர்களை காப்பாற்றினது கிடையாது, எல்லா தெய்வங்களையும் நாங்கள் அடித்து நொறுக்கி எரிச்சு போட்டிருக்கிறோமாக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் மரியாதையாக எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு எங்களுக்கு கட்டுப்பட்டு வாங்க அப்படிங்கிற மிரட்டல் கடிதம் வந்த உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறாரு பாருங்கள். நான் கொஞ்சம் முன்னாடியே வாசிக்கிறேன் பாருங்கள். 14 எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவனிடத்துலேருந்து வந்த அம்பாசிடர்ஸ்கிட்ட அதை வாங்கி வாசிக்கிறான். அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கொண்டு போய்
அனுப்பிச்ச லெட்டரை கர்த்தருக்கு முன்னால் ஆண்டவர் இதை பாரும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? ஆண்டவரே இதை பாரும் அப்படின்னு விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். உங்கள் தெய்வம் காப்பாற்ற முடியாது, உங்கள் எல்லா தெய்வத்தையும் எரிச்சு போட்டமாக்கும், உங்கள் தெய்வத்தையும் பண்ணிவிடுவோன்றாங்க. ஆனால் இங்கே நடக்காது. ஏன்னா இவர் மெய்யான ஜீவனுள்ள தேவன். இவர் எங்கே அறிக்க போகிறாங்க? கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி, ஜபம் இது, அவருடைய தேவர்களை நெருப்பில் போட்டு விட்டது மெய்தான் சொல்கிறோம். ஆமாம், தெரியும். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கை வேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள். அந்த தெய்வங்கள்லாம் எரிச்சு போட முடிஞ்சது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்ன மாதிரி விண்ணப்பம் பாருங்கள். நீர் மெய்யான ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே, உண்மை அரிச்சு எங்கே போடுறது? நீர் இவனுடைய கைகளுக்கு எங்களை ரட்சியும். நீர் தான் மெய்யான தேவன் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு எங்களை ரட்சியும் என்று கேட்கிறான். ரட்சியம் என்று கேட்ட உடனே கர்த்தர் அந்த ஜபத்தை பிடிச்சி போச்சு கர்த்தருக்கு. கர்த்தர் சொல்கிற, சரி இப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இப்போ எவ்வளோ பெரிய இராணுவத்தை கொண்டாந்துருக்கான் பாருங்க. ரதங்கள், குதிரைகள், அது இதுன்னு லட்சக்கணக்கான பேரை கொண்டாந்து நிறுத்திருக்கான் பாருங்கள். சுற்றி எருசலேமை சுற்றி முற்றுகையிடுறதுக்கு. ஒரு ராத்திரியில் ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சு 1,85,000 பேரை ஆண்டவர் காலி பண்ணார். ஒரு தூதன். ஒரு 10 பேர் அனுப்பிச்சிருந்தா என்ன வருது? அசிரியாவே இருக்காது. ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சு 1,85,000 பேர் இதை சூழ்ந்துக்கிட்டு இருந்தவங்கள ஒரே ராத்திரியில் ஃபினிஷ்டு. ஒரே ராத்திரியில் ஃபினிஷ்டு. நீங்கள் கேட்கலாம், 76ஆம் சங்கீதம் அதை பற்றியாங்க? அதை பற்றினா மேலே போட்டிருக்குமே, இந்த சங்கீதத்தை பற்றி நோட் போடும்போதே அது போட்டிருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், போடலை. அது போடாதனால சிலர் அது இல்லைன்னு நம்புகிறாங்க. ஏன் இதுதான் சம்பவம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் அதுதான் ஃபிட் ஆகுது. அது மட்டும் இல்லை, எபிரேய பைபிளை பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தாங்க ஒரு காலகட்டத்தில். கிரேக்கர்கள் ஆண்டபோது மொழிபெயர்த்தாங்க. அதுக்கு பேர் தான் செப்டுவஜென்ட் இல்லையா? அந்த செப்டுவஜென்ட் மொழிபெயர்க்கும்போது அதை மொழிபெயர்த்தவர்கள் நோட் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு நோட் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இது சனகரிப் ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம், அவனை பற்றி எழுதப்பட்ட, அவனுடைய தோல்வியை பற்றி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்னு அவங்க நினச்சி பெரிய 70 எக்ஸ்பர்ட்ஸை வச்சு எழுதினது. மொழிபெயர்க்கும் போது 70 பேரை வச்சு பெரிய வேதத்தை கற்று அறிந்தவர்கள், ஆராய்ச்சி பண்ணவங்களை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தரவாக பண்ணி பெரிய இது அது பண்ணி அவங்க தீர்மானித்து இந்த சனகரிப் ராஜாவை பண்ண காரியம்தான் இந்த சங்கீதத்தில் வருது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த மகத்தான வெற்றி. இவங்க ஒன்றுமே பண்ணல. எசேக்கியா ராஜாவும் அவங்க ஜனங்களும் ஒன்றுமே பண்ணல. 1,85,000 பேர் காலி. கர்த்தர் பண்ணார். செப்டுவஜென்ட் எழுதினவங்க மேலே நோட் போட்டிருக்காங்க. அதனால தான் வேத வல்லுநர்கள் இதை அப்படிப்பட்ட சங்கீதம்னு சொல்கிறாங்க. அதை பற்றிய சங்கீதம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் ஒருத்தர், ஒரு போயட், அவர் ஒரு பிரபலமான போயட்டு. நான் நினைக்கிறேன் 18ஆவது நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் பேர் ஜார்ஜ் கார்டன் பைரன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் போயட்டு. அவர் இந்த அசிரியா இராணுவத்தினுடைய தோல்வியை குறித்து ஒரு போயம் எழுதுகிறார். அந்த போயமில், இங்கிலீஷில் எழுதப்பட்ட அந்த போயமில் வார்த்தைகளை நிறையா 76ஆம் சங்கீதத்திலேருந்து எடுத்து போட்டிருக்காரு. ஏன்னா அவரும் நம்புகிறாரு இந்த 76ஆம் சங்கீதம் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறபடி இந்த அசிரியா ராஜாவுடைய தோல்வியை குறித்த சங்கீதம்னு. அதனால தான் பாருங்கள், யுத்தத்தில் ஜெயித்த போது, ஸ்பானிஷ் ஆர்மடா தோல்வியின் போது அதை கொண்டாடுறதுக்காக இந்த பாட்டை பாடினாங்க, அற்புதமான வெற்றின்னு சொல்லி. அதனால தான் ஹியூகனாட்ஸ் அவர்கள் இப்போ யுத்தத்தில் வெற்றி அடைஞ்ச போது
இந்த 76ஆம் சங்கீதத்தை எடுத்து பாட்டு பாடினாங்க. என்ன பாடியிருப்பாங்க? தைரிய நெஞ்சமுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள், வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. என்ன பாட்டு பாருங்கள். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இராணுவ வீரர்கள் அவங்க கையெல்லாம் உதவாமல் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தன என்கிறது ஒரு போயட்ரியில் வந்துருச்சு. ரொம்ப பிரபலமான ஒரு போயட், உலக பிரசித்தி பெற்ற போயட். அதை வச்சு எழுதிட்டார். அசிரியாவின் தோல்வியை பற்றி எழுதின கவிதையில். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் பெரிய பிரச்சனையே, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். சிறுவேலன் ராஜா என்னென்னமோ பண்ணி பார்த்தான், அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து பார்த்தான், அப்போ கூட அடங்கலை பாருங்கள். இன்னும் கேட்குறான். இந்த புல்லிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா இன்னும் கேட்பான். ஏன்னா பிடுங்க முடியும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் பிடுங்குவானுங்க அந்த மாதிரி ஆளுங்க. கர்த்தர் பார்த்தார், ஒரே இரவில் காலி பண்ணார். இந்த மாதிரி எதாவது நடந்துக்கா உங்களுக்கு? பெரிய பிரச்சனையை நீங்கள் ஐயோ நம்மளால் முடியவே முடியாதுன்னு நினச்ச பிரச்சனையை ஒரே ஷாட்டில் டக்குன்னு முடிச்சு கொடுத்துருக்காரு கர்த்தர். எனக்கு பல முறை ஆயிருக்குது இத்தனை ஆண்டு அனுபவத்தில். எல்லாத்தையும் சொல்ல டைம் கிடையாது. ஒரு நாள் புக்கே எழுதணுன்னு வச்சுருக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன். முதல்ல நான் இங்கே ஆரம்பித்த போது இங்கெல்லாம் ஏர் கண்டிஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுற்றி திறந்துருக்கும். பாட்டுக்கிட்டு பாடி நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ தான் ஆரம்ப காலம் வாலிபனாக இருந்தேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பேன். யாருக்கும் நாங்கள் தொல்லை கொடுத்தது கிடையாது. இந்த முழு இரவு ஜபம் அதெல்லாம் நான் நடத்தினது கிடையாது. பாருங்கள், இங்கே என்கிட்ட சிலர்லாம் கேட்டிருக்கேன். என் நண்பர்களே சிலர் நான் நடத்தலாம்ப்பா, நீ சேர்ந்து நடத்தலாம்லாம் கேட்டிருக்காங்க. பெரிய பிரபல பிரசங்கியார்கள் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்டிருக்கேன். வேணாம் ராத்திரியில் ஜனங்க தூங்குறப்போ நம்ம கத்திகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலே நடத்த மாட்டேன். நான் அவ்வளோ கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு ஆள் இங்கே வந்து பின்னால் குடியிருக்க வந்தேன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணி, நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். அங்கே வந்து பின்னால் வந்து பாஸ்டர் ஜான் ஏப்ரஹாம்கிட்ட அவரை கூப்பிடிங்க, அந்த யார் இங்கே பாஸ்டர் அவரை கூப்பிடிங்க. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய பவர்ஃபுல் அதிகாரத்தில் உள்ள ஒரு ஆள். என்ன வேணால் செய்யலாம். அவர் நினச்சா நிறைய பவர் இருக்குது, என்ன வேணால் செய்யலாம் இந்த ஏரியாவில். அவர் என்ன வேணால் செய்யலாம். அப்போ பாஸ்டர் ஜான் ஏப்ரஹாம் சொல்லுங்கள், இப்போ கூப்பிட முடியாதுங்க, மேடையில் இருக்கிறாரு, முடிஞ்ச உடனே நீங்கள் பேசுங்க. இல்லை நான் இப்போ உடனே கூப்பிட முடியாதுன்னு சொல்லியாச்சு. அவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த மாதிரி இங்கே சத்தம் வந்து எனக்கு டிவி பார்க்க முடியல, நான் புதுசாக குடி வந்திருக்கிறேன், நான் இன்னார் என்னன்னு சொல்லி பதவி இதெல்லாம் சொல்லி நான் இன்னார் குடி வந்திருக்கிறேன், எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் உடனே நிறுத்தணும். அடுத்த வாரம் வச்சிங்கன்னா இது தொலைச்சி கட்டிடுவேன், நடத்த விட மாட்டேன். நான் அடுத்த வாரம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். நான் கோயில் முடிஞ்சு வர்றேன். பாஸ்டர் ஜான் ஏப்ரஹாம் என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தார், இவர் என்ன பண்ணுறது, இவர் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கார், இவரை வந்து அவர்கிட்ட சொன்னால் நடக்காது, ஏன்னா இவருக்கு லோக்கலாக ஒரு அதிகாரம் இருக்குது, இவரை மிஞ்சி ஒன்றும் நடக்க முடியாது, என்ன ஒன்றா பண்ணலாம், என்ன பண்ணுறதுன்னாரு. நான் ஒன்றும் சொல்ல, பேசாமல் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு எசேக்கியா ராஜா பண்ணது தான் பண்ணேன். அவன் விரிச்சான் பாருங்க அந்த மாதிரி. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் பவர்லெஸ், எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது, எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும், யார்கிட்டையா போய் கேட்கலாம், ஆனால் இந்த ஆள் நினச்சது தான் நடக்கும் இங்கே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அது ஒரு சிக்கலான சூழ்நிலை, அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு சரி கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு படுத்தேன். அன்றைக்கி நைட்டு படுத்தா மழை ஆரம்பிச்சிது. மழை ஆரம்பித்து ஓன்னு பெய்யுது, மணி கணக்கில் பெய்யுது, காலையிலலாம் பெஞ்சிகிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த தெருவே மூழ்கிடுச்சு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மூழ்கிடுச்சு. இவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் குடி வந்திருக்கிறார். குடி வந்தது வந்து நம்ம சர்ச்சுக்கு அப்பப்போ வருவார் ஒருத்தர், அவர் வேறு ஒரு சபைக்காரர் இங்கே வருவார், அவர் ஒரு பெரியவர், இங்கே நம்ம இதுக்கு பிடிக்கும் அவருக்கு கொஞ்சம், வருவார் போவார், எனக்கு தெரியும் அவர் வீட்டில் தான் குடி வந்திருக்கார் கீழே. நான் சில வாரங்கள் பொறுத்து அவரை பார்த்து கேட்டேன், என்னங்க ஆச்சு, அவர் ஒரு புதுசாக வந்தார், என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் சொன்னார், அவரா அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வந்து அட்வான்ஸை கூட வாங்கலை, எத்தனையோ வாரம் ஆச்சு, அட்வான்ஸ் கூட வாங்கலைங்க அவர், அந்த எல்லாம் வெள்ளம் வந்து உள்ள நுழையத்துக்கு முன்னால் போயிட்டார் அப்படின்னார். அதோடு போனது தான்.
இது வரைக்கும் கேள்விப்படக்கூட இல்லை. 35 வருஷம் ஆச்சு. இன்னும் இது சும்மா ஒரு சம்பவம், இதோட பிரமாதமானதெல்லாம். ஆனால் கர்த்தர் பெரியவர், அதான் சொல்ல வரேன். மனுஷர்கள் பெரிய ஆட்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். நான் சொல்கிறேன், உங்களுடைய அவ்வளோ பெரிய பிரச்சனையின் மத்தியில் கர்த்தருக்கு முன்னால் போய் நீங்கள் உங்கள் ஜெப தேவைகளை அவருக்கு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், குதிரை ரதம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இங்கே சொல்லியிருக்கிறது அப்படியே நடக்கும் பாருங்கள். ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது, வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. அவருடைய அதிகாரம் எதுவுமே உதவலை. என்ன பண்ணுறது? கடவுள் டீல் பண்ணார் ஒரே நைட்டில். அன்றைக்கி வரணும்னு என்ன இருக்குது? அது மாதிரி மழை சரித்திரத்திலே ஒரு சில நேரம் தான் பெஞ்சிருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு மழை அடித்து ஒன்று கந்தலாயிடுச்செல்லாம், இங்கேயே உள்ள தண்ணி வந்துடுச்செல்லாம். அந்த மாதிரி ஒரு மழை, அதோட கதை முடிஞ்சுது. இங்கே யாரும் நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணதில்லை, யாரும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணதே இல்லை எங்களுக்கு. அந்த மாதிரி அப்படி திடீர்னு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் கர்த்தர் அதை சரி பண்ணுறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர்கிட்ட கொண்டாங்க, உங்களை அச்சுறுத்துகிற காரியங்களை கர்த்தர்கிட்ட கொண்டாங்க. கர்த்தர்கிட்ட கொண்டாந்து கர்த்தர்கிட்ட, நான் தான் சொல்கிறது, இந்த பல விதமான பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இந்த லெட்டர் வந்துருக்குதுங்க, அந்த லெட்டரை கொண்டாந்து அந்த எசேக்கியா ராஜா பண்ண மாதிரி பண்ணுங்க. ஆண்டவரே கொஞ்சம் லெட்டரை பாரோம், இந்த லெட்டரை கொஞ்சம் படித்து பாரோம், இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், கேட்டுட்டு நிம்மதியாக படுத்துங்க. கர்த்தர் என்ன செய்வார்னு பார்ப்பீங்க. ஒரு ராத்திரியில் 1,85,000 பேர் காலி. இந்த தேவன் அநாதி தேவன், என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இருக்கீங்களா? 7ஆம் வசனம் சொல்லுது, நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள் 7ஆம் வசனம். நீரே பயங்கரமானவர்னு வந்துருச்சு தமிழில். இட் இஸ் யூ அலோன் ஹூ ஆர் டு பி ஃபியர்டு. அதாவது உமக்கு மாத்திரமே நாங்கள் அஞ்ச வேண்டும், வேறு எவரும் கிடையாது. எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு மட்டுமே. எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு மட்டுமே நான் பயப்படுவேன். எந்த மனுஷனுக்கும் கர்த்தருக்கு நீங்கள் பயந்து பாருங்கள். அதான் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள், எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 8ஆம் வசனம் சொல்லுது, From heaven you pronounced judgment and the land feared was quiet. தமிழில் சொல்லி, நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவர் எழுந்திருந்த போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்ததுன்னு வந்துருச்சு. சொல்லிட்டு சேலான் போட்டு கொஞ்சம் யோசித்து பாருன்னு இருக்குது. இந்த டிரான்ஸ்லேஷனில் பயங்கர குழப்படி பாருங்கள். NIV டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லுது, 8ஆம் வசனத்திலே வருது, அந்த 9ஆம் வசனத்தில் தமிழில் வர்றது 8ஆம் வசனத்தில் முன்னாடி வருது. The land feared and was quiet. தேசமே பயந்து போய் அமைதலாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய் பேசினாலெல்லாம் வாயை மூடிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் வாய்களை கூட மூடுறவர்? உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வாய்கள், சிங்கத்தின் வாயை கட்டினவர், ஆட்கள் வாயை கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால் அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அதை பற்றி போய் யோசிச்சுட்டு பிரயோஜனம் கிடையாது. வாய்களை கட்டுகிறவர் தேவன். வாயை திறக்க முடியாது. தேவன் நியாயம் தீர்க்கும்போது ஒரு மனுஷனும் கேள்வி கேட்க முடியாதான். சிலர் சொல்லுவாங்க, இப்படி நியாயம் தீர்க்கலாமா, இதான் நியாயமான்னு. கர்த்தர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு, எவ்வளோ காத்திருக்கிறாரு, எவ்வளோ தயவுள்ளவராக இருக்கிறார், நீடிய பொறுமை சாந்தம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான வருஷம் காத்திருக்கிறார். அக்கிரமம் பண்ணுறவனை காத்திருந்து தயவு காட்டி இரக்கம் காட்டி அவன் திருந்துவான்னு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவருடைய அன்பு அவனை நடத்தும்னு சொல்லி காத்திருக்கிறார் கர்த்தர். இருந்தாலும் நிறைய பேர் மனம் திரும்புவார். அப்படி தான் நியாய தீர்ப்பு வரப்போகுது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு இந்த நரகம்னு ஒன்று சிலர் அது எப்படி நல்ல கடவுள் இப்படி பண்ணலாமா அப்படின்றாங்க.
அன்னைக்கு வந்து ஒரு ஆள் வாயை திறக்க மாட்டாங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அன்னைக்கு அவர் செய்யும்போது அவர் எவ்வளவு நியாயம் உள்ளவர் என்பது விளங்கும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தான் பண்ணுறாரு அவர். ஒரு மனுஷனும் வாயை திறக்க அன்னைக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா அவர் செய்கிறது முற்றிலும் நியாயம். ஏன்னா அவர் நியாயமானவர், நீதி உள்ளவர். அது மட்டும் இல்லை, அவர் நியாயம் செய்யும்போது அதோட இரக்கம் கலந்து வருது. பார்த்துருக்கீங்களா? சோதம் குமாரவை அழித்தார். எல்லாம் சொல்கிறாங்க ஒரு பட்டணத்தையே எரிச்சிட்டார். ஐயா, இந்த கடவுள் உங்கள் கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டார்? எவ்வளோ காலம் அவனில் விட்டு வச்சார். எவ்வளோ அக்கிரம பேர் வழிங்க, எவ்வளோ மோசமாக வாழ்ந்தாங்க அவங்க, விட்டு வச்சார். கடைசியில் அழிக்கும்போது அங்கே லோத்துவும் அவனுடைய குடும்பமும் அங்கே இருக்குது. ஆபிரகாமுடைய சகோதரன் மகன், அவன் குடும்பம் அங்கே இருக்குது. கர்த்தர் அழிக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு உலகத்திலே ஒரே ஒரு நண்பன் ஆபிரகாம், அவன் ஃபேமிலி ஆள் அங்கே இருக்கிறான், அவனை நான் காப்பாற்றணும். அவன் வந்து அவன்கிட்ட சொல்லாமல் நான் அதை செய்ய முடியாது. ஏன்னா அவன் குடும்பத்தார் சிலர் அங்கே இருக்கிறான்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்கிறார் ஆண்டவர், இப்படி பண்ண போகிறேன்னு. அவன் சொல்கிறான், 50 பேர் இருந்தால், நீதிமான்கள் இருந்தால் அவனுக்காக நீர் அதை எரிக்காமல் விடுவீரா அப்படின்னு கேட்குறான். 40 பேர் இருந்தால் அப்படி பேரம் பேசுகிறான் மொளமாக. 30 பேர் இருந்தால் 20 பேர் இருந்தால் 10 பேர். கடைசியில் அவன் குடும்பத்துக்குன்னு ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு அங்கேருந்து அவனை வெளியே கொண்டு வர வச்சு ஊர்லேருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு தான் பண்ணார். அதை கர்த்தர் வந்து நீதி செய்யும்போது, நியாயம் தீர்க்கும்போது அதில் அவருடைய அன்பை பார்க்கலாம், இரக்கத்தை பார்க்கலாம். நான் சொல்கிறேன், நியாயம் தீர்ப்பார் கர்த்தர், அக்கிரமத்தை தண்டிப்பார் கர்த்தர். நியாய தீர்ப்பு உண்டு, அது வேதம் போதிக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், நம்மை நினைவு கூறுவார். அவர் மீது நம்பிக்கை வைத்த நம்மை அவர் காப்பார், நினைவு கூறுவார். அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்புகிறோம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பில் கூட அவருடைய இரக்கம் அவ்வளவு பார்க்கலாம். கடைசியாக 11:12, பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கையை கொண்டு வர கடவர்கள். பொருத்தனை பண்ணுறதுன்னா என்ன? கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிச்சுங்க. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்கிறாரு? உங்களை காப்பாற்றினார் கர்த்தர். 1,86,000 பேரை கொன்று உங்களை அழிக்க வந்தவனை ஒன்றும் இல்லாமக்கி உங்களை காப்பாற்றியிருக்காரு. உன் தேவனாகிய கர்த்தனை மாத்திரம் நீ சேவிப்பாயாக. கர்த்தருக்கு உண்மையாயிரு, கர்த்தருக்காக வாழ். ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்காரு கர்த்தர். நான் இன்றைக்கி என்னைக்கு பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாருன்னு. ஆகவே நான் பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறேன். சில நேரத்தில் மறுபடியும் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே, உமக்காகவே நான் வாழ்வேன், உம்முடைய சித்தத்தையே செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி நீங்களும் அர்ப்பணிங்க. பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். சனகிரிப்பை கேட்டு பாருங்கள். அன்றைக்கி திரும்ப ஊருக்கு ஓடினான், எங்கள் அசிரியாவுக்கு ஓடினான். அவனுடைய குமாரர்களே அவனை கொண்டு போட்டாங்க. குமாரர்களே கொண்டு போட்டாங்க. கதை முடிஞ்சுது. அவ்வளோ பெரிய ஒரு அழிவு, ஒரு தோல்வி. பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர், அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு அவர் பயங்கரமானவராக இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நமக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை காண்கிறவராக இருக்கிறார், அவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் தேவை என்ன? இன்றைக்கி ஜெபிப்போம். ஒரு கடைசியாக நம்முடைய தேவைகளுக்காக, இன்னும் மக்கள் வீடுகள்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தேவைகளுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் நம்முடைய பெரிய பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமலாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாரத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், கவலையோடு வந்திருந்தாலும், இன்றைக்கி தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தாலும், நான் சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட போங்க, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் செய்யுங்க. ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நியாயம் செய்வார். அவர் நன்மை செய்கிற தேவன். அவரை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிப்போமா? உங்களுடைய தேவைகளுக்காக, மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, நீர் எப்பேற்பட்டவர் என்பதை இன்றைக்கு உணர்ந்து பார்க்கிறோம் கர்த்தாவே. ஓ, மெய்யாகவே பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவர் நீர். பொல்லாப்பு செய்கிறவர்கள், அக்கிரமம் பண்ணுகிறவர்கள் தான் பயப்பட வேண்டும். ஆனால் உம்முடைய மக்களோ பயப்பட தேவையில்லை. நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம், உம்முடைய வழிகளில் நடக்கிறோம் கர்த்தா, உமக்கு பயந்து நடக்கிறோம். ஆகவே எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் எங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பெரிய பிரச்சனைகளை, பெரிய தேவைகளை ஒரு நிமிஷத்தில் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். ஒரு ராத்திரியில் காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறீர்.
ஒரு இரவிலே, ஒரே இரவில் எங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட வல்லவராய் நீர் இருக்கிறீர். அப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் கர்த்தாவே. அநேகருடைய வாழ்க்கையில் அது வியாதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார தேவைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அச்சுறுத்தல்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தலைபோற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நீர் பெரியவர், நீர் நல்லவர். உம்மை நம்பி இருக்கிற மக்களுக்கு நீர் கரம் நீட்டுகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். காரியங்களை மாற்றி தருகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, சூழ்நிலைகளை மாற்றி தருகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள மகத்துவமான தேவனாய் நீர் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ, இன்றைக்கு இவர் போகும்போது கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவர் என்கிற உணர்வோடு செல்லட்டும். ஒரு இரவு போதும் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் மாற்றி தருவதற்கு என்பதை மனதில் வைத்து கொள்ளட்டும் கர்த்தாவே. நம்பிக்கை எங்களுக்கு உம்மீது இருக்கிறது, உம்மீது இருக்கிறது கர்த்தாவே. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பொருத்தனை செய்கிறோம். உண்மையே சேவிக்க, உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அற்புதமான நல்ல தேவனே, அறிந்து கொள்ள பாக்கியம் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்து கொள்வீராக. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.